இது எல்லாத்தையும் வச்சா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதிலேருந்து ஆரம்பிக்கலாம், ஹனியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இந்த கட்டைப்பை ஒரு பக்கம் வாங்கினது, இந்த கட்டைப்பை இது ஒரு பக்கம் வாங்கினது, இது ஒரு பக்கம் வந்து வாங்கினது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமா எங்கெங்கே விலை கம்மியாக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கினது. ஆனால் என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பொருள் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா அதுக்குண்டான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு பொருளை வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் கம்மியாக இருக்குது, ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகமாக தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். ஒரு பொருள் கம்மியாக இருக்கும், ஒரு பொருள் வந்து அதிகமாக இருக்கும், அதை வந்துட்டு எல்லாமே ஒன்று தான். இது அதில் பேலன்ஸ் பண்ணிடும், இது இதில் கம்மி பண்ணிடும், அப்படித்தான். வாங்க நம்ம போகலாம். இதெல்லாம் இது ஊசியில் வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா சேமியா, இது வந்து சேமியா சரிங்களா, சேமியா இது வந்து ஊசியில் வாங்க. இது வந்து ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாபம். அதுவே பேக்கெட்டில் வந்துட்டு நம்ம அந்த 150 கிராம் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ரேட் அதிகம். அது வந்துட்டு 20 ரூபாய் 22 ரூபாய் கடையில். இது வந்து பார்த்திங்கன்னா கிலோவே வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா. அடுத்து அவல், இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு அவல். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை குடுமி இப்படி இருக்குது. அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு. உலர் திராட்சை. டீத்தூள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி, சாப்பாட்டு அரிசி இதில் இருக்கிறது. இப்போ இந்த ஏதாச்சும் தாளித்த சாப்பாடு, பிரியாணி, தக்காளி சாதம் அந்த மாதிரி செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இது யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இந்த சோப்பு, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம அந்த இடத்துகளுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலவு பண்ணிட்டு போகும்போது எல்லா காசும் ஒன்று தான். நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு வரோம், நம்ம பஸ் காசு கொடுத்தோ வந்து நம்ம செலவு பண்ணி போகிறோம் பார்த்திங்களா. அப்போது இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது நம்ம பேசாமல் அங்கேயே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு தான் நமக்கு தோணும். சரிங்களா. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா கபசுர குடிநீர், சளி, காய்ச்சல், இருமல் இருக்குது. இது வந்து கபசுர குடிநீர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மனமே சூப்பராக இருக்கும். அடுத்து இது ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு, ஸ்கூல் கொண்டு போகிறதுக்கு, அப்புறம் வீட்டில் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு, அதுக்காக ஓகேவா. அடுத்து இந்த கட்டளை இருக்கலாம். இது வந்துட்டு என்ன இருக்கும், மிளகாய். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பு, எனக்கு செட் ஆகுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சோப்பு தான் செட் ஆகுது எனக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விக்ஸு, பட்ஸு, காலுக்கு வேறு பட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா மாவு,
ராகி மாவு. இது இது வந்து லூஸில் வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி, இது வந்து பிரியாணி அரிசி. தாளிக்கு அரிசி நீளமாக தான் இருக்கும். பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் அந்த அரிசிலேயே ரேஷன் அரிசியே போட்டு கொள்றியே அப்படின்னு சொல்லி கேட்குதுங்களா, அதனால இது அப்பப்போ செய்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருக்கேன். ஊருக்கு போனால் எடுத்துகிட்டு வருவேன், அது இல்லாமல் இடையில எக்ஸ்ட்ரா இது செலவாகுது. ஊருக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வர்றது இல்லாமல் இதுவெல்லாம் வாங்குகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு. இதெல்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஊர்லேருந்து என்ன எடுத்துகிட்டு வருவேன், புளி எடுத்துகிட்டு வருவேன், அரிசி, தேங்காய் எடுத்துகிட்டு வருவேன், மிளகாய் எடுத்துகிட்டு வருவேன். அதனால இது தீர்ந்துருச்சு. இதெல்லாம் வந்துட்டு வருஷத்துக்கு மிளகா, புளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு, தட்டைப்பயிறு, கொள்ளு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வருவேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தீர்ந்துருச்சு. அதனால சரி கொஞ்சமாக இப்போதைக்கு மட்டும் ஒரு 100 கிராம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்துட்டு பாசிப்பருப்பு, இது பச்சைப்பயிறு, இது பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பெல்லாம் வாங்க மாட்டேன், பச்சைப்பயிரும் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். அதுவும் வந்துட்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வருவேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சுண்டல், கருப்பு சுண்டல். பாப்பாவுக்கு, சின்ன பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அதிகம் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. வேக வச்சு ஊற வச்சு எல்லாமே முளை கட்டி அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது பச்சை பயிறு எல்லாமே. அதுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து வாங்கியிருக்கேன். இதெல்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர மாட்டேன், இதெல்லாம் ஊரில் கிடைக்காது. இந்த ஊர்களில் கிடைக்காத ஒரு விஷயம், அங்கே இல்லாத ஒரு விஷயத்த மட்டும் இங்கே வந்து கடைகளில் வாங்கிக்குவேன். இதுக்கே ஒரு அமௌண்ட் ஆயிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் என்னுடைய மளிகை ஜாமான். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா டவுனில் போய் வாங்கிட்டு வருவேன். கொஞ்சம் தூரம் பஸ் காசு செலவு பண்ணி போகணும். அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பக்கத்தில் வந்துட்டு டிமார்ட்டில் வாங்கினோம் அப்படின்னா இதனோட காஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ இதுவே நம்ம பக்கத்தில் எங்கனக்குள்ள இருக்க கடையில் நான் போய் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா 26 ரூபா, ₹1 கூட குறைக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் நான் அங்கே டிமார்ட்டில் வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா இதனோட சோப்பு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 23 ரூபா தான். இப்போ இதில் வந்து நான் 3 சோப்பு எடுத்துருக்கேன். அதில் வந்து நமக்கு 9 ரூபா வந்து லாபம். அதே போல் இந்த சோப்பு ஹமாமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கில் வந்து வாங்கினோம் அப்படின்னா நமக்கு கம்மி தான், 280 ரூபா. இந்த மாதிரிக்கு வந்துட்டு நம்ம பார்த்து என்ன சொல்கிறது, நம்மளும் குடும்பமான பிறகு தான் நமக்கும் அதனோட வலி வேதனைகள், நம்ம அப்பா அம்மாவும் இப்படி தான் பார்த்து குடும்பத்தை ஓட்டியிருப்பாங்க, இப்படி தான் நம்மளே வளர்த்துருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது குழந்தையான பிறகு. நான்லாம் நிறைய டைம் கேட்டிருக்கேன், ஆமாம் நீங்கள் தான் அதிசயமாக பிள்ளை பெற்றுட்டிய, எங்கள் எதுக்கு தான் இதெல்லாம் செய்ய முடியல அதெல்லாம் செய்ய முடியல, எதுக்கு எங்களை பிள்ளைய பெற்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிருக்கேன். மயன் பார்க்குறீங்க, மயனையே பார்த்துட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி நிறைய டைம் திட்டிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், எவ்வளோ பிரச்சனைகள்லாம் ஆகிருக்கு. ஆனால் என்ன சொல்கிறது, நமக்கு அந்த பொறுப்புக்கு வரும்போது அவங்களோட வயசுக்கு நம்ம அந்த பொறுப்புக்கு வந்துட்டு நம்ம குழந்தைய பெற்று நம்ம பிள்ளைங்களை வந்து வளர்க்குறதுக்கு வந்து நம்ம என்ன பாடுபடுறோம் அப்படின்றது வந்து நம்ம இந்த நிலைமைக்கு வந்த பிறகு தான் அதை வந்துட்டு உணர முடியுது. அதை நான் வந்துட்டு உணர்றேன். அந்த மாதிரி என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி சாப்பிட மாட்டேன். ரேஷன் அரிசி வந்து பார்த்திங்கன்னா என் தொண்டையில் வந்துட்டு இறங்காது. அப்புறம் வீட்டு அரிசி தான். வீட்டில் வந்து நெல் வேக வச்சு போட்டு மில்லில் கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கடை அரிசி இறங்காது. இப்போ கடையில் வாங்குறாங்கல்ல சிப்ப அரிசி, அந்த அரிசியெல்லாம் எனக்கு சாப்பிட பிடிக்காது. அந்த வீட்டில் நெல் அவிச்சு அந்த அரிசி சாப்பாடு சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு வந்துட்டு தொண்டையில் இறங்கும். அதுவும் அதில் பழைய சாப்பாடுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய குழம்பு, அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல், துவையல், புதினா துவையல், தேங்காய் துவையல், பிரண்டை துவையல், இந்த மாதிரி துவையலெல்லாம் வந்துட்டு வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாப்பாட்டுக்கு அடிச்சுக்க வேறு எதுவுமே ஈடாகாது.
அந்த மாதிரிக்கு அப்படியெல்லாம் வளர்ந்துட்டு இப்போ இப்போ நம்ம புருஷன் வீட்டுக்கு வந்துட்டு எப்படியெல்லாம் சிக்கனமாக வந்துட்டு வாழ வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா? அதை நினைக்கும்போது என்னை நினைக்கும்போது அப்படி இருந்த கோமதியாக இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சி நானே வந்துட்டு கொஞ்சம் பெருமையும் பட்டுக்கிறேன், கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கும். சரி ஓகே பரவாயில்ல, என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி தானே போவோம். சரி நம்மளாவது இந்த நிலமையில இருக்கிறோமே, நமக்கு கீழே இன்னும் எவ்வளோ பேர் வேறு நிலமையில இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிறேன். ஓகே வளவளன்னு பேசிட்டோனோ, சரி ஓகே பாய். நீங்கள் நல்லதொரு வீடியோவில் அடுத்து என்ன வீடியோவில் சந்திக்கிறேன்னு தெரியல. பாய்.